இதுல பாருங்க, அவுட்டர் இயர் என்று சொல்றது வந்து அவுட்டர் இயர் வந்து 3 பார்ட்ஸ் இருக்கும். அதுல ஒன்று இயலோப். இயலோப்னு சொல்றது வந்து என்னது, செவி என்று செல்வம், சோனை என்ன செவிச்சோனை, வெளியால இருக்கிறது என்ன, வெளியால இருக்கிற செவிச்சோனை மொத்தமா நம்மட கையால தொட்டு பார்த்தா நம்மட காதுல வெளியால தொடக்கூடிய எல்லாமே வந்து செவிச்சோனை. சரிதானே? இயலோப். இது வந்து மெமேலியாஸுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர். சரிதானே? மெமேலியாஸ்ன்னு படிச்சிருப்போம் கிரேட் 8ல, டைவர்சிட்டி ஆஃப் அனிமல்ஸ்ல, வேர்டிபிரேட்ஸ்ல. மெமேலியாஸுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் தான் இயலோப். காதுல வந்து இயலோப்ஸ் இருக்கிறது. சரிதானே? இதுக்கு என்ன சொல்லாங்க பாருங்க, இட்ஸ் அ கார்டிலிஜீனியஸ் ஆர்கன். கார்டிலஜீனியஸ் ஆர்கன் என்ன மீனிங்? கார்டிலஜீனியஸ் ஆர்கன் அந்த போன் வந்து சாஃப்டா இருக்கும், அப்படி இல்லையா? இயலோப பாருங்க, அந்த போன் வந்து நமக்கு கையால என்ன செய்யலாம், அந்த போனை வந்து நம்ம கையால வந்து நசிச்சு பார்க்க இயலும். கையால வந்து அந்த போனை வந்து பெண்ட் பண்ண இயலும். என்னடா அவ்வளவு சாஃப்டான போன் அது கார்டிலஜீனியஸ். சரிதானே? சாஃப்ட் போன். சரியா? கார்டிலஜீனியஸ். நார்மலா இந்த சில சின்ன 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 மீன் இருக்குதானே, நெத்தலி மீன், அந்த சின்ன மீன் சொல்லுவோம் சாப்பிடுறதுகள், அந்த சின்ன மீன்கள் போன்ஸ் எல்லாம் வந்து சில நேரங்கள்ல வந்து கார்டிலஜீனியஸ் போனா இருக்கும். இது நமக்கு ஈஸியா கடிச்சு சாப்பிட இயலுமாங்கிற அளவுக்கு இருக்கும் போன்ஸ். விளங்கிட்டா? ஸோ கார்டிலஜீனியஸ் என்ன இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, சாஃப்டா இருக்கும் அந்த போன். அது போன்ல வந்து இன்னொரு டைப். சரிதானே? போன்ஸ் இருக்கு, இன்னொன்று கார்டிலஜீனியஸ் போன்ஸ் இருக்கு, சாஃப்டான போன். சரிதானே? அதே மாதிரி என்ன வேலை இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இயலோப் ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்யுமா? இயலோப் சொல்லுங்க பாப்போம், என்ன ஃபங்க்ஷன் செய்யும்? டிடெக்ட்ஸ் த சார் கொஞ்சம் ஜூம் பண்ணலாம் சார் அந்த இமேஜ். என்ன வேலை செய்யும் இயலோப் வந்து? நீங்க புக்க பாருங்களேண்ணா. டிடெக்ட் சவுண்ட் வேவ்ஸ் டுவர்ட்ஸ் த ஆடிட்டரி கேனல். என்ன செய்யுமாம்? டிரெக்ட் சவுண்ட் வேவ்ஸ் ஆடிட்டரி கேனலுக்கு என்ன செய்யுமாம் வேண்டா, சவுண்ட் வேவ்ஸை வந்து டிரெக்ட் பண்ணுமாம். ஆடிட்டரி கேனல்ஸுக்கு வந்து சவுண்ட் வேவ்ஸை வந்து டிரெக்ட் பண்ணுமாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஆடிட்டரி கேனல்னா இன்னைக்கு பாருங்க, எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனல், அதாவது காதுல இருந்து போற ஒரு சின்ன ஒரு கேனல். சரிதானே? இன்னொரு கேனல் மாதிரியான செட்டப். என்ன அப்ப சின்ன ஆடிட்டரி கேனல் வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனல்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சவுண்டை வந்து உள்ளுக்கு அனுப்புவோம். அதாவது காதுக்குள்ளுக்கும் சவுண்டை டிரெக்ட் பண்றால் வந்து இந்த என்னது, பினான்ஸ்ல என்னது, இயலோ. சரிதானே? செகண்ட் ஒன் பாருங்க, எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனல். எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனல் அப்ப ஆல்ரெடி எங்க இருந்து சவுண்ட் வந்து இப்ப நமக்கு வந்துட்டு இயலோப்ல இருந்து சவுண்டை ரிசீவ் பண்ணியாச்சு. இயலோபுக்கு போறவோ எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனலுக்கு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வேவ்ஸ் எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனல் வந்து எங்க சென்ட் பண்ணுமாம்? எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனல்ல வேலை என்ன? எதுக்கு வந்து டிம்பனிக் மெம்பர். என்ன டிம்பனிக் மெம்பர்? இந்த டிம்பனிக் மெம்பரைனுக்கு வந்து சென்ட் பண்ணும். சரியானே? டிம்பனிக் மெம்பரைனுக்கு வந்து சென்ட் பண்ணு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டிம்பனிக் மெம்பரின் என்ன செய்யுமாம்? டிம்பனிக் மெம்பரின் வந்து இதான் மெயினான ஒரு மெம்பரின். காது கேட்கறதுக்கு மெயினா ஒருத்தர் வந்து இந்த டிம்பனிக் மெம்பரின் தான். இதுதான் என்ன செய்யுதுண்டா, நமக்கு வார சவுண்டை வந்து ரிசீவ் பண்ணி இது வைப்ரேட் ஆகுது. இந்த டிம்பனிக் மெம்பரைன் வைப்ரேட் ஆகுறதால தான் சவுண்ட் வேவ்ஸ் வந்து கேக்குது. காதுல வந்து சத்தம் கேட்கறதுக்கான மெயினான ஒன்று தான் இந்த டிம்பனிக் மெம்பரின். அப்புறம் சவுண்ட் கேட்கணும்டா முதலாவது இயலோப்ஸ் வந்து அந்த சவுண்டை உள்ளுக்கு எடுக்கணும். உள்ளுக்கு எடுத்து எக்ஸ்டர்னல் இது ஆடிட்டரி கேனலுக்கு கொடுக்கணும். எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனல் அப்படியே அந்த சவுண்டை டிம்பனிக் மெம்பரைனுக்கு கொடுக்கணும். அந்த டிம்பனிக் மெம்பரைன் அந்த சவுண்டை அப்சர்வ் பண்ணணும். என்ன செய்யணும்? அப்சர்வ் பண்ணணும், அதாவது எக்கோ பண்ணணும். எக்கோ உறிஞ்சி எடுக்கணும். என்ன எடுக்கணும்? அதை ரிசீவ் பண்ணணும். இப்ப டிம்பனிக் மெம்பரைன் அந்த சவுண்டை ரிசீவ் பண்ணி அது வைப்ரேட் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிம்பனிக் மெம்பரைன் ரெண்டு விஷயம் வந்து ஒன்று வைப்ரேட்ஸ், ஒன்று வைப்ரேட் ஆகும், இன்னொன்று எக்குவ த ஆடிட்டரி சென்ஸ். ஆடிட்டரி சென்ஸை வந்து எக்குவ பண்ணும்.
சரிதானே, ரிசீவ் பண்ணி எடுக்கும் என்ன. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மூணும் தான் அவுட்டர் இயர்ங்கிற பாட்டுக்கு வரும். பின்ன அதாவது இயலோப், ஆடிட்டரி கேனல், டிம்பனிக் மெம்பரேன். சரிதானே, இயலோப், ஆடிட்டரி கேனல், டிம்பனிக் மெம்பரேன், இது மூணும் அவுட்டர் இயருக்குள்ள வரும். டிம்பனிக் மெம்பரேன். அதுலயும் டிம்பனிக் மெம்பரேன் தான் மெயினான ஒருத்தர். அவர் என்ன செய்வார், வைப்ரேட்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு த சவுண்ட் வேவ்ஸ் அண்ட் எக்கோஸ் த ஆடிட்டரி சென்சஸ். அப்ப சவுண்ட் வேவ்ஸுக்கு ஏத்த மாதிரி வைப்ரேட் ஆகுவார், இன்னொன்று ஆடிட்டரி சென்சஸ் எக்கோ பண்ணி கொள்வார், ரிசீவ் பண்ணி கொள்வார். சரியா, ரைட். இப்ப மிடில் இயருக்கு வந்தோம்டா, மிடில் இயர்ல ஒசிக்கல்ஸ் இருக்கும், ஒசிக்கல்ஸ். அதே மாதிரி யூஸ்டேஜியன் டியூப் இருக்கும். இந்த ரெண்டு மிடில் ஏருக்கு உரியது, ஒசிக்கிள்ஸும் யூஸ்டேஜியன் டியூப். சரிதானே, ஒசிக்கிள்ஸ் வந்து யூஸ்டேஜியன் டியூப், இந்த ரெண்டு பார்ட்டும் இருக்கும். சரியா, இந்த ஒசிக்கிள்ஸ்ல 3 டைப்பான போன்ஸ் இருக்குமாம். ஒசிக்கிள்ஸ் அங்க நீங்க புக்கை பார்த்த விளங்கும் பாருங்க. ஒசிக்கிள்ஸ்ல வந்து 3 டைப்ஸ் ஆன போன் இருக்கும். ஒசிக்கிள்ஸ்ல வந்து 3 டைப், அதாவது மிடில் இயர்ல 3 டைப்பான போன்ஸ் இருக்கும், ஒசிக்கிள்ஸ் சொல்லுவோம். ஒன்று வந்து மெலியஸ், இன்னொன்று இன்கஸ், இன்னொன்று ஸ்டெப்ஸ். மெலியஸ், இன்கஸ், ஸ்டெப்ஸ், இந்த 3 டைப்பான போன்ஸும் வந்து ஒசிக்கிள்ஸ்ல இருக்கும். சரிதானே, இவங்களோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னா, ஒசிக்கிள்ஸ்ல ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னா, இந்த ரிசீவ் ஆகிற சவுண்ட் வேவ்ஸை வந்து என்னது கோக்லியாங்கிற ஒரு பாட்டுக்கு வந்து சென்ட் பண்ணும். சரிதானே, ரிசீவ் ஆகிற சவுண்டை வந்து எங்க சென்ட் பண்ணும், கோக்லியா. சரிதானே, ஞாபகம் வச்சுக்கோ, கோக்லியா தான் சென்ட் பண்ணும். அப்போ ஒசிக்கல் வந்து சென்ட் பண்ணுதுங்க கோக்லியாவுக்கு. அப்போ ஒசிக்கல் என்ன, நமக்கு அந்த 3 போன்ஸும் ஞாபகம் வரணும், மெலியஸ், இன்கஸ், ஸ்டெப்ஸ். அதே மாதிரி யூஸ்டேஜியன் டியூப்னு சொல்றது வந்து an open tube connects to பெரிங்ஸ். பெரிங்ஸ் சொல்றது தொண்டை. சரியா, தொண்டையை தான் பெரிங்ஸ் சொல்ற யூஸ்டேஜியன் டியூப். சரிதானே, இது வந்து controls the pressure of either side of tympanic membrane. பாருங்க, டிம்பனிக் மெம்பரைனோட கனெக்ட் ஆகி இருக்கிறது தான் இந்த ஈஸ்டேஜியன் டியூப். பாருங்க, டிம்பனிக் மெம்பரைன்ல இருந்து அப்படியே டிரெக்டா எங்க போகுது, ஈஸ்டேஜியன் டியூபுக்கு தான் போகுது. இந்த டியூப் என்ன செய்யும்டா, டிம்பனிக் மெம்பரைன்ல இருக்கிற 2 சைடும் இருக்கிற அந்த பிரஷரை, ஏன் டிம்பனிக் மெம்பரைன் தான் எல்லா ஆடிட்டரி சென்ஸையும் ரிசீவ் பண்ணி, சரிதானே, எக்கோ பண்ணி வைப்ரேட் ஆக போகுது. அப்ப வைப்ரேட் ஆகணும்டா, அதுக்கு ஷோரா என்ன வேணும், அதுக்கு ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். என்ன, வைப்ரேட் ஆகுது, எல்லா சத்தமும் வந்து அந்த மெம்பரைன்ல அடிக்குது. அது ஹிட் பண்ண அடிக்க அந்த மெம்பரைன் வைப்ரேட் ஆக அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ஒன்று கிரியேட் ஆகும். சரிதானே, அது கடும் சாஃப்டான ஒரு டிம்பனிக் மெம்பரைன்ங்கிறது கடும் சாஃப்டான உண்டு. சரிதானே, கடும் சாஃப்டான உண்டு. அதுக்கு தான் சில காதுக்குள்ள எதையும் போட்டு, சும்மா போட்டு காதுக்குள்ள வந்து எதையும் வந்து என்ன செய்ய போடப்பட, காதுல எது சரி போட்டோம்னு சொன்னா சில நேரங்கள்ல டிம்பனிக் மெம்பரைன்ல வந்து அது குத்துப்படலாம், அது ஹர்ட் பண்ணலாம். டிம்பனிக் மெம்பரைன் அது வந்து என்னது கிராக் பண்ணினாலோ டேமேஜ் பண்ணினாலோ டிம்பனிக் மெம்பரைன்ல வந்து என்ன செய்யும், ப்ளீட் ஆகக்கூடிய சான்சஸும் இருக்கும். சரிதானே, சில ஆட்களுக்கு வந்து காதுல அரைஞ்சா காதால ரத்தம் வாரன்னு சொல்றது வந்து அந்த டிம்பனிக் மெம்பரைன் அந்த என்ன செய்யும், சில கடுமையா சத்தம் அந்த காதால ப்ளீட் ஆகும் தானே. அதுக்கான ரீசன் என்னன்னா, எல்லா சத்தமும் எங்க போய் வைப்ரேட் ஆக போது, டிம்பனிக் மெம்பரைன்ல. அப்ப ஹெவி சவுண்ட் வர போல டிம்பனிக் மெம்பரைன் என்ன செய்ய போகுது, அந்த இடத்துல அது டேமேஜ் ஆக போகுது, வெடிக்க போகுது, கிரக் ஆக போகுது, அப்ப கிளிய போகுது. என்ன, நம்மட பாஷையில சில போனா சவ்வுன்னு சொல்ல, என்ன சவ்வு காதுக்குள்ள இருக்கிற மெம்பரின் என்னது, சாஃப்டான ஒரு என்ன டிஷ்யூ, சாஃப்டான ஒரு டிஷ்யூவை தான் நம்ம மெம்பரின்னு சொல்றது. ஆனது அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த மெம்பரைன் வந்து அவ்வளவு சாஃப்டானது. அப்ப அதுல ப்ரெஷர் கூடினா அந்த மெம்பரைன் டேமேஜ் ஆகும். அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த ஈஸ்டேஜியன் டியூப்ல 2 பக்கமும் அதுல ப்ரெஷரை கண்ட்ரோல் ஆகுறதுக்கு 2 சைடும் வந்து ஒரு டியூப் மாதிரியான செட்டப். அப்ப ஏர் ப்ரெஷரை வந்து அது என்ன செய்யும்டா, கண்ட்ரோல் பண்ணும். சரிதானே, ஏர் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணினா அப்ப டிம்பனிக் மெம்பரைன் வந்து கொஞ்சம் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும். கிளியரா, அப்ப ஈஸ்டேஜியன் டியூப் வேற அதான். சரிதானே, ரைட். இப்ப இவங்க 2 பேரும் மொசிக்கலும் ஈஸ்டேஜியன் டியூபும் யாருக்குரிய ஆகலண்டா, மிடில் இயருக்குரிய ஆகல். கடைசியா இன்ன இயர், உள்ளுக்கு இன்ன இயருக்குள்ள போனோம்டா கொக்லியா. இந்த கொக்லியா பத்தி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கொக்லியா வந்து யாரோட கனெக்ட் ஆகிருப்பா, சொல்லுங்க பாப்போம். கொக்லியாங்கிறவர் யாரோட கனெக்ட் பண்ணிருப்பா, யாரோட கனெக்ட் ஆகிருப்பார் கொக்லியா வந்து,
இதுக்கு ஆடிட்டரி நர்வ். இல்ல இல்ல அதுவும் உண்மைதான். அது ஒரு பக்கம் ஆடிட்டரி நர்வோட கனெக்ட் ஆகிருக்கும். இதுக்கு முன்னுக்கு கொக்லியாங்கிற வேர்டு நான் இப்ப படிச்சிருக்கோம். யாரோட சேர்த்து படிச்சிருக்கோம் கொக்லியாங்கிற வேர்டு? இதுக்கு முதல்ல படிச்சேன், இப்ப படிச்சேன். கொக்லியாங்கிறவர் யாரோட ரிலேட் ஆகிறவர்? ஓசிகல்ஸ். என்ன ஓசிகல்ஸ்? சரியானே. ஒசிகல்ஸோட சேர்ந்து படிச்சிட்டு இப்ப என்ன ஒசிகல்ஸோட சேர்ந்து படிச்சால் தான் அவர் கொக்லியான்னு சொல்லுவார். ஓகேவா? அதாவது என்ன விஷயம், ஒசிகல்ஸ் எல்லா இதையும் என்ன செய்ய போகுது, எல்லா சவுண்டையும் வந்து எங்க கொடுக்க போகுது, கொக்லியாவை கொடுக்க போகுது. சரியானே, கொக்லியாவை கொடுக்க போகுது. ஞாபகம் வச்சுக்கோ, கொக்லியாவை கொடுக்க போகுது. கொக்லியாவில இருந்துதான் எல்லா சவுண்டும் எங்க போகும்னு சொன்னா ஆடிட்டரி நர்வுக்கு போகும். சரிதானே, ஆடிட்டரி நர்வ். சரியா? நமக்கு தெரியும் நர்வ்ட வேலை என்ன, நர்வ்ஸ்ட வேலை என்ன, எல்லா சென்ஸையும் எடுத்துக்கு எங்க கொண்டு போவோம், நர்வ்ஸ். நம்ம ஆல்ரெடி இங்கேயும் பார்த்திருக்கோம், என்ன ஐலையும் பார்த்திருக்கோம், ஒப்டிக் நர்வ் படிச்சிருக்கோம். நர்வ்ஸ்ட வேலை என்ன, நர்வ்ட வேலை எல்லா சென்சஸையும் எங்க எடுத்துக்கு போகும், பிரெயினுக்கு கொண்டு போகும். அப்ப இங்க ஒசிகல்ஸ் வந்து கொக்லியாவுக்கு வந்து சவுண்ட கொடுக்கும். கொக்லியாவில ரிசீவ் ஆகுற சவுண்ட அதுல ஒரு பக்கம் ஒசிக்கலோட கனெக்ட் ஆகிருக்கும், இன்னொரு பக்கம் ஆடிட்டரி நர்வோட கனெக்ட் ஆகிருக்கும். கொக்லியா வந்து அதுல கடைசி கொக்லியாட நர்வ் எண்டிங், சரிதானே, என்னது ஆடிட்டரி நர்வோட கடைசி பக்கம் வந்து இந்த கொக்லியாவோட தான் கனெக்ட் ஆகிருக்கும். அப்ப அதால கடைசியா கொக்லியாவில ரிசீவ் ஆகுற அந்த ஆடிட்டரி சென்ஸ் எல்லாம் ஆடிட்டரி நர்வுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஆடிட்டரி நர்வுக்கு டிரான்ஸ்மிட் ஆக போகுது. அப்ப இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, ஆடிட்டரி நர்வ் அதுக்கு போற என்ன செய்யும் பாருங்க, டேக் த ஆடிட்டரி சென்சஸ் டு த ரிலவென்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். பிரெயின்ல ஆடிட்டரி ஆடியோக்குரிய சில பார்ட் இருக்கும், அந்த இடத்துக்கு வந்து அந்த அந்த ஏரியாவுக்கு வந்து கொண்டு போகும். அதை கொண்டு போய் அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். சரிதானே, அதுக்கு பிறகுதான் சவுண்ட் வந்து பிரெயின்ல வந்து இன்டர்பிரேட் ஆகும், பிரெயின் வந்து இன்டர்பிரேட் ஆகும். சரிதானே, இது எல்லாமே வந்து கவனிங்கோ, இது எல்லாமே வந்து இந்த ஆடியோ என்னது இந்த காது கேட்கிற ஹியரிங்கோட ரிலேட் ஆனதுதான் இந்த இவ்வளவு நம்ம படிச்சது. பின்ன எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனல், டிம்பனிக் மெம்பரைன், ஒசிகல், ஈஸ்டேஜியன் டியூப், கொக்லியா, ஆடிட்டரி நர்வ். இந்த படிச்ச இவ்வளவு பேரும் யாருன்னு சொன்னா ஹியரிங்கோட, சரிதானே, காது கேட்கிறதோட ஹியரிங்கோட சம்பந்தப்பட்டாக்கள். சரியா? ஆனா எடிஷனலா ஒருத்தரும் இந்த காதுக்குள்ள இருக்கார். இவ எல்லாரையும் தாண்டி எக்ஸ்ட்ராவா ஒருத்தர் இருக்கார் இந்த காதுக்குள்ள. அவர் ஒரு ஸ்பெஷலான வேலை செய்யறாரு. அதாவது இந்த ஹியரிங்கை வச்சு போட்டு அவர் ஒரு தனியா ஒரு வேலை ஒன்று செய்யறார். சரிதானே, இவங்களை போல இந்த ஆடியோ அது இதுகளோட சம்பந்தப்படாம அவர் தனி ஒரு வேலை செய்யறார். அவர் யாருண்டா, செமி சர்க்கியூலர் கெனல். யாரு? செமி சர்க்கியூலர் கெனல். அவர் என்ன வேலை செய்யறாருண்டா, contribute to maintain the body balance. ஒரு பொடி வந்து பேலன்ஸா ஒரு இடத்துல நிக்கணும், அசையாம ஒரு இடத்துல வந்து என்னது பொடி பேலன்ஸா விரிக்கணும், கீழே விழாம நம்ம ஒழுங்கா என்னது ஒரு 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 ஸ்டடியா நிக்கணும் என்று சொன்னா அந்த பொடி பேலன்ஸா இருக்கிறதுக்கு வந்து செமி சர்க்கியூலர் கெனல்ங்கிற ஒரு விஷயம் வந்து முக்கியமான ஒரு விஷயம். சரிதானே, அப்ப அதுல வேலை வந்து மெயின்டைன் த பொடி பேலன்ஸ், இல்லாட்டி பேலன்ஸ் ஆஃப் பொடின்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் எக்ஸாம்ல எம்சிக்யூல கேட்கலாம். என்னது, வாட் இஸ் த பார்ட் ஆஃப் த ஹியூமன் இயர் தட் கண்ட்ரிபியூட் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஆஃப் த பாடி, அப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம் தானே. வாட் இஸ் த பார்ட் ஆஃப் த என்னது ஹியூமன் இயர் தட் கண்ட்ரிபியூட்ஸ் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஆஃப் த பாடி என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். அப்ப 4 ஆப்ஷன் தந்தா யாரை நம்ம செலக்ட் பண்ணலாம், செமி சர்க்கியூலர் கெனல். சரியா விஷயம், செமி சர்க்கியூலர் கெனல் வரும் ஆன்சர். கிளியரா? திரும்ப பாருங்க, அவுட்டர் இயர்ல இருக்கிற 3 பேரும் யாரு? சரியா, சொல்லுங்க பாப்போம். அவுட்டர் இயர்ல இருக்கிற 3 பேரும் யாரு? எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனல் அண்ட் டிம்பனிக் மெம்பரேன். சரியா, இதுல பாருங்க, இந்த டிம்பனிக் மெம்பரேன் தான் மெயினா வந்து என்ன செய்யுது, வைப்ரேட், எக்குவ த ஆடிட்டரி சென்ஸ். இந்த ரெண்டு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு வேர்டையும் நீங்க அண்டர்லைன் பண்ணி வைக்க வேண்டிய வேர்ட்ஸ் ரெண்டுமே தான். வைப்ரேட் ஆகும், இன்னொன்று எக்குவ த ஆடிட்டரி சென்சஸ். இந்த ரெண்டு வேர்டையும் கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டிம்பனிக் மெம்பரேன் செய்யற வேலை. டிம்பனிக் மெம்பரேன் வைப்ரேட் ஆகுறதால தான் நமக்கு காதே கேட்குது. சரிதானே, ஒருத்தருக்கு டிம்பனிக் மெம்பரேன் ஒழுங்கா ஆக்டிவ் ஆகல, வைப்ரேட் ஆகல, இல்லாட்டி டிம்பனிக் மெம்பரேன்ல ஏதாவது இஷ்யூ இருக்கும்னு சொன்னா அவருக்கு வந்து காது வந்து கேட்காது. சரிதானே, காது வந்து ஒழுங்கா கிளியரா கேட்காது. சரியா? அதே மாதிரி ஒசிக்கல் சென்ஸ் வந்து அதுல 3 வகையான போன்ஸ் இருக்கு. என்ன பேர்? மெலியஸ், இன்கஸ், ஸ்டேப்ஸ்.
சரியா? மெலியஸ், இன்கஸ், ஸ்டேப். சரிதானே? இந்த 3 வகையான போன்ஸ் இருக்குது. சரிதானே? அடுத்தது வந்து ஈஸ்டேஜியன் டியூப். அது என்ன வேலை செய்யும்? ஈஸ்டேஜியன் டியூப் வந்து கண்ட்ரோல்ஸ் த பிரஷர் On either either side of the sides of tympanic the membrane. டிம்பரிங் மெம்பரைன்ல இருக்கிற ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுமா. கோக்லியா என்ன வேலை செய்யும்? கோக்லியாட ஃபங்க்ஷன் என்ன? ஃபங்க்ஷன் transmit the transmits auditory sensor. senses to the auditory nerve. ஆடிட்டரி நர்வுக்கு ஆடிட்டரி சென்சஸை கொடுக்குறார்கள் வந்து கோக்லியா. சரிதானே? அதே மாதிரி ஆடிட்டரி நர்வ் என்ன செய்யும்? அதுவும் என்ன செய்யும்? டேக் த ஆடிட்டரி சென்சர் டு த ரிலவென்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். சரியா? டேக் த ஆடிட்டரி சென்சஸ் டு த ரிலவென்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். ஆடிட்டரி நர்வ் என்ன செய்யும்னா ஆடிட்டரி சென்சஸ் எல்லாம் பிரெயினுக்கு கொண்டு போகும். ஆப்டிக் நர்வ் வந்து விஷுவல் என்னது விஷுவல் சென்சஸ் எல்லாத்தையும் வந்து அப்படித்தானே விஷுவல் சென்சஸ் எல்லாம் வந்து என்னது விஷுவல் ஏரியாவுக்கு வந்து என்ன செய்யும்? கொண்டு போகும் பிரெயின்ல. அப்ப எந்தெந்த ஏரியாவுக்கு எதாவது தேவையோ பிரெயின்ல வந்து அதை நர்வ்ஸ் தான் கொண்டு போகும். நர்வ்ஸ் தான் என்னது கனெக்டிங் டிஷ்யூஸ். என்ன கனெக்டிங் டிஷ்யூஸ்? நர்வ்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இம்பல்சஸ் வந்து கனெக்டிவ் பண்ணும். சரிதானே? அதுல இது எல்லாத்தையும் தாண்டி அடிஷனல் இன்னொருத்தர் இருக்காரு இன்னர் இயர்ல, உள்காதுக்குள்ளே இருப்பார் இன்னர் இயருக்குள்ள. அவர் வந்து செமி சர்க்குலோ கெனல். அவர வேலை என்ன? செமி சர்க்குலோ கெனல் contribute to maintain the balance of the body. பாடி பேலன்ஸ். என்ன பாடி பேலன்ஸ்? சரியா? அப்ப ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இதுல பாருங்க, இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஆடிட்டரி வேவ்ஸ் இல்லாட்டி சவுண்ட் வேவ்ஸ். ஓகேயா? ஆடியோ எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுறங்கிறது இந்த இவ்வளவு இன்ஃபர்மேஷனுக்குள்ள தனியே அது ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கு. விளங்குதா? கொஞ்சம் லைட்டா பார்த்தா விளங்கும் நமக்கு. என்னது? தனியே ஒரு ஆள்ல இருந்து ஒரு ஆளுக்கு பாருங்க, டிரெக்ட் த சவுண்ட் வேவ்ஸ் என்று தனியே ஒவ்வொருத்தருக்கு என்ன செய்யறாங்க? தூக்கி என்ன செய்யறாங்க? அவங்க வந்து கொடுக்காங்க. என்ன இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு யாரு ரிசீவ் பண்றா? டிரெக்ட் பண்றா யாரு? சவுண்ட டிரெக்ட் பண்றா. ஃபர்ஸ்ட்டுக்கு யாரு அதை டிரெக்ட் பண்ணுவா? சவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு யாருக்குள்ளால வரப்போகுது? காதுக்குள்ளுக்கு சவுண்ட் போறதுக்கு மெயினான ஆள் யாரு? காதுக்குள்ளுக்கு போறதுக்கு இல்ல, அது காதுக்குள்ளுக்கு போய் கேக்குறது, சவுண்ட் கேக்குறதுக்கு தான் டிம்பேனிக் மெம்பரை. சவுண்ட உள்ளுக்கு எடுக்கிறாள் யாரு? ரிசீவ் பண்ணி எடுக்கிறாள் யாரு? இல்லாட்டி உள்ளுக்கு அனுப்புறாள் யாரு? ஃபர்ஸ்ட்டுக்கு சவுண்ட் இயலோப் தான் சவுண்ட உள்ளுக்கு அனுப்புது. அது எதுக்குள்ளால போகுது? இயலோப்ல இருந்து ஆடிட்டரி கெனலால போகுது. சரிதானே? ஆடிட்டரி கெனலால போய் எங்க போய் சேருது? ஃபர்ஸ்ட்டுக்கு டிம்பேனிக் மெம்பரைனுக்குள்ள போகுது. சரியா? டிம்பேனிக் மெம்பரைன்ல போகுது. அந்த இடத்துல தான் டிம்பேனிக் மெம்பரைன் தான் சவுண்ட வந்து ரிசீவ் பண்ணி அதை வந்து எக்கோ பண்ணி எடுக்குது. சரியா? அடுத்தது ஒசிக்கிள்ஸ்ல வந்து 3 போன்ஸ் இருக்குது. இது என்ன செய்யுது? ஒசிக்கிள்ஸ் வந்து அதுக்கு பிறகு டிம்பேனிக் மெம்பரைன் இப்ப வந்து சவுண்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சவுண்ட வந்து சென்ஸ் பண்ணிட்டு அந்த சவுண்ட ஒசிக்கிள்ஸ் எடுத்து என்ன செய்யும்டா கோக்லியாவுக்கு கொடுக்கும். ஒசிக்கிள்ஸ் எடுத்து கோக்லியாவுக்கு கொடுக்கும். கோக்லியா வந்து அதை நர்வ்ஸுக்கு கொடுக்கும். ஆடிட்டரி நர்வ்ஸுக்கு கொடுக்கும். கோக்லியா வந்து அதை ஆடிட்டரி நர்வ்ஸுக்கு கொடுக்கும். ஆடிட்டரி நர்வ்ஸ் வந்து அதை எங்க கொடுக்கும்டா பிரெயினுக்கு கொண்டு போகும். ஆடிட்டரி நர்வ் வந்து பிரெயினுக்கு கொண்டு போகும். கடைசியா பிரெயின்ல தான் அந்த சவுண்ட் வந்து நமக்கு இன்டர்பிரேட் ஆகும். என்ன? பிரெயின் தான் அந்த சவுண்ட வந்து நம்மளோட காதுல கேட்க வைக்கும். இவ்வளவு நடந்தாலும் கடைசியா பிரெயின் தான் என்ன செய்யணும்? அதை வந்து டிடெக்ட் பண்ணி கேட்க வைக்கணும், இன்டர்பிரேட் பண்ண வைக்கணும். இடையில இந்த ஈஸ்டேஜியன் டியூப் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கார். அவர் செய்யற வேலை என்ன? இந்த டிம்பேனிக் மெம்பரைன்ல வார பிரஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். என்னது? ஈஸ்டேஜியன் டியூப் என்ன செய்தான்? controls either side of pressure in the tympanic membrane. ஈஸ்டேஜியன் டியூப் வந்து டிம்பேனிக் மெம்பரைன் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணுவார். கடைசியா இவங்க எல்லாரோடையும் சம்பந்தம் இல்லாம தனியா ஒருத்தர் ஒரு பெரிய வேலை ஒண்ணு செஞ்சுக்கிருப்பார். அவர டியூட்டி வேற. என்ன வேற? செமி சர்க்குலர் கெனல். என்ன செஞ்சுக்கிருப்பார்? அவர டியூட்டி என்ன வாய்க்கும்? செமி சர்க்குலர் கெனல் contribute to maintain the balance of the body. பாடி பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிப்பார். கிளியரா? இதான் உண்மையான வந்து இயர்ட வந்து இப்ப உங்களுக்கு பார்ட்ஸ் எல்லாம் வந்து கவனமா கிளியரா வந்து என்ன செய்யலாம்? அதை வந்து என்னது இப்ப உங்களுக்கு அவுட்டர் இயருங்கக்குள்ளேயே பின்னு. சரிதானே? காது பின்னு இல்ல, அதாவது வந்து என்னது இயலோப். அதுல இருந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனல் பாருங்க. அதுக்குள்ள இருந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனல் போகுது. எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனல்ல இருந்து அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மெம்பரைன், சின்ன ஒரு இடம் வந்து என்னது டிம்பேனிக் மெம்பரைன்.
டிம்பனிக் மெம்பரேனுக்கு பின்னுக்கு அதாவது மேல வந்து ஒசிக்கிள்ஸ் இருக்குது. ஒசிக்கிள்ல 3 வகையான என்ன இருக்குது, 3 வகையான 3 டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் இருக்குது. என்னது சரியா? மெலியஸ், இன்கஸ், ஸ்டேப்ஸ் சொல்லி மெலியஸ், இன்கஸ் 3 இருக்கு. அதுக்கு மேலதான் செமி சர்க்கியூலர் கேனல் இருக்குது. அதுக்கு மேலதான் செமி சர்க்கியூலர் கேனல் இருக்குது. அதுக்கு பின்னுக்கு வந்து கோக்லியா இருக்குது. கடைசியா பாருங்க, கடைசியா கோக்லியா இருக்குது. கொக்லியாவில இருந்து பின்னுக்கு அதுக்கு பிறகு எங்க போகுது, அது ஆடிட்டரி நர்வுக்கு எல்லாவும் போகுது. எல்லா ஆடியோ வேவ்ஸும் வந்து ஆடிட்டரி நர்வ்ஸால அது திரும்ப பிரெயினுக்கு போகுது. சரிதானே? அதோட இந்த டிம்பனிக் மெம்பரேனுக்கு பின்னுக்கு ஈஸ்டேஜியன் டியூப் ஒன்று, பெரிய டியூப் ஒன்று, அது வந்து எங்க போகுதுன்னா பெரிங்ஸுக்கு போகுது. அதாவது தொண்டைக்கு போகுது. என்ன தொண்டை பெரிங்ஸுக்கு போகுது. சரிதானே? அப்ப காதுக்கும் தொண்டைக்கும் சரிதானே மூக்குக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. 3மே வந்து 3 கெனல்ஸும் வந்து ஒண்டா வந்து ஒரு இடத்துல சேரும். சரியா? இஎன்டி என்று சொல்லி டாக்டர்ஸ் இருக்காங்க தெரியுதானே? இஎன்டி டாக்டர்ஸ் என்ன? இயர், நோஸ், டங். என்ன டங் அதாவது தொண்டை. உண்மையா சொல்ல போனா அது தொண்டை தான். சரிதானே? தொண்டை தான். நாக்குன்னு சொல்றது வந்து அந்த இதுதான் டொரெக்ஸ் அஞ்சல். அது உண்மையா டங் இல்ல, டொரெக்ஸ் தொண்டை. சரியானே? தொண்டை. அப்ப தொண்டை, அதே மாதிரி மூக்கு, அதே மாதிரி காது. சரிதானே? இயர். அந்த இஎன்டிக்கு ஐஸ் என்ன சொல்லுவாங்க, கண்ணுக்கும் ஓரளவுக்கு என்ன செய்யும், ஒரு ரிலேஷன் ஒன்று இருக்குது அதோட. சரிதானே? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும். அதே போலதான் யூஸ்டேஜியன் டியூபும் வந்து என்ன செய்யுது, டிம்பனிக் மெம்பரை இந்த பிரஷரை கண்ட்ரோல் பண்ணுது. அது வந்து அந்த டியூப் என்ன செய்யுது, மூக்குல இருந்து போற டியூப் வந்து தொண்டையில போகுது. என்ன தொண்டைக்கு போகுது அந்த டியூப். சரிதானே? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இவ்வளவுதான் என்னது இயரை பத்தின ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா?